கலியில என்ன இருக்கும்? தப்பு தப்பா சிந்தனை பண்ணுவோம். தப்பு தப்பா சிந்தனை பண்றதுக்கான வேலையை கலி பண்ணும். உதாரணமா அக்ஷய திருத்தியை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லலிதா ஜுவல்லரி மார்ட்டுக்கு போவோம். அவர் ஏற்கனவே வழக்கு தலையோட தான் இருக்கார். யாரு? அந்த ஓனர். நம்ம அதை பார்த்து நம்மளும் வழக்கு தலையா இருக்கு. ஜிஆர் தங்க மாளிகைக்கு போ, மலபார் ஜுவல்லர்ஸுக்கு போ. ஆனா அக்ஷய திருத்தியை என்பது அக்ஷயம்னா குறையாதது. அதனாலதான் எழுத்துக்களுக்கு அக்ஷரம்னு பேர். ஆல தொடங்கி க்ஷால வருது, முடியுது. 51 எழுத்துக்கள் மொத்தம், 51 அக்ஷரங்கள். அதனாலதான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில மொத்தம் எத்தனை பாட்டு பாடியிருக்க? 51. சரிதானா? அதனால அழியாதது, அழியாத அந்த நாள் அக்ஷய திருதியில தானம் பண்ணணும், 4 பேருக்கு கொடுக்கணும். அதை அறம் வளர்த்த நாயகி சேவை விளியம் செய்யும். புத்தாண்டு அப்படின்னா சாதாரண என்ன பண்ணுவாங்க? ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கைகளெல்லாம் ஆடும் இல்ல? நான் தான் சகல கலா வல்லவன் அப்படின்னு ஒரு பாவம், ஒரு பைத்தியம் ஒண்ணு ஆடும் இல்லையா? மையம் ஆடும். அது கலி பண்ற வேலை. அப்ப அக்ஷய திருதியை என்பது கொடுப்பது, வாங்குவதல்ல, பெறுவதல்ல. ஆசை என்பது வாங்கல், அன்பு என்பது கொடுக்கல். நமக்கு ஆசை வேணுமா, அன்பு வேணுமா? ஆசைக்கு 3 விஷயங்கள் இருக்கும். என்கிட்ட ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயம் இருந்தா ஆசை இருக்கு. அன்பு இருக்கு அப்படின்னா அதுக்கும் 3 விஷயம்தான். ஆசை என்பது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசை. இப்ப உங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு என்ன கிடைக்கும், நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன கிடைக்கும்? முதல்ல புளியோதரை கிடைச்சாச்சு, அடுத்தது என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்ன்ற புத்தி போகும். இறைவனே நமக்கு கொடுப்பான். ஆசைக்கு முதல் குணம் தன்னை பற்றியது. அன்பு என்பது என்ன? அடுத்தவரை பற்றியது. அக்கா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, பக்கத்து வீட்டுல நல்லா இருக்காங்களா, நாடு நல்லா இருக்கா இல்லையா, இப்படி நினைப்பது அன்பு. ஆசைக்கு 2வது குணம் தன்னை பற்றி இருக்கும் பொழுது அதுல என்ன இருக்கும்? போட்டி இருக்கும். என்ன இருக்கும்? போட்டி இருக்கும், காம்படிஷன். இன்னைக்கு எல்லா பரீட்சையும் போட்டி, எல்லா பள்ளிக்கூடமும் போட்டி, எல்லா கல்லூரியும் போட்டி. யோகாசனத்திலே போட்டி வச்சிருக்கான். இத்தனைக்கும் யோகா சமநிலையை கொடுக்கணும், சாந்தமான மனசு கொடுக்கணும். யோகா காம்படிஷன் தான். யோகாக்கும் காம்படிஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. யோகா அமைதியை கொடுக்கணும், ஆனா யோகா காம்படிஷன் வச்சுட்டோம் நாம. சரிதானா? யோகாக்கும் காம்படிஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப ஆசை என்பது போட்டி உண்டு. நாம நம்ம குழந்தைகளை அப்படிதான் சொல்றோம், 90 வாங்கு, 80 வாங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். படிக்கவே இல்லைன்னா நம்ம குழந்தை நாளைக்கு மந்திரியாரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? எது படிக்கணும்? பகவத்கீதையை படிக்கணும், அபிராமி அந்தாதி படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், நல்வழி படிக்கணும், மூதுரை படிக்கணும், அறநெறிச்சாரம் படிக்கணும், ஆச்சார கோவை படிக்கணும். பள்ளிக்கூடமே போக வேண்டாம். ஆனா நீங்கள்லாம் எதிர்நீச்சல் பார்க்கணும்ன்றதுக்காக, பாண்டியன் ஸ்டோர் பார்க்கணும்ன்றதுக்காக, பாக்யலட்சுமி பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு வேன்ல அந்த குழந்தையை ஏத்தி புரிஞ்சுதா? இப்பெல்லாம் ஹோம் ஸ்கூலிங் வந்திருக்கு. இப்போ வீட்டிலேயே நமக்கு பொறுமை இருந்தா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எல்லா விஷயமும் நாம கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா பள்ளிக்கூட புத்தகங்கள்ல ராமாயணம் இல்ல, மகாபாரதம் இல்ல, கீதை இல்ல, ஒண்ணும் கிடையாது. சரிதானா? புரியுதா? அதுல விடியலே வராது.
தமிழ்நாட்டு பாட புஸ்தகங்கள்ல விடியல் வருமா? விடியலே வராது. அப்போ ஆசையினுடைய இரண்டாவது குணம் என்ன? முதல் குணம் என்னது? எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது ஆசை. அன்பு என்பது என்ன? அடுத்தவரை பற்றியது. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நான் அம்மாக்கு என்ன செய்யணும், அப்பாக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், அக்காக்கு என்ன செய்யணும், தங்கைக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு நான் என்ன செய்யணும்? டாஸ்மாக் போய் ஒரு ரவுண்டு சரக்கு போடணும் அப்படியா? கிடையாது. அரசாங்கத்துக்கு நாம என்ன செய்யணும்? அங்கங்க குப்பை போடாம இருக்கணும், எச்சில் துப்பாம இருக்கணும், ஸ்வச்ச பாரத், சுத்தமா தூய்மையா இருக்கணும். சரிதானா? 2. மூணாவது, போட்டி இருக்கிற இடத்துல பயம் இருக்கும். இப்ப பகவத்கீதை எல்லாம் படிச்சிருக்கோம். நாம பயத்தோட படிச்சோமா? எப்படி படிச்சோம்? பயத்தோட படிச்சோமா? பயம் இல்லாம படிச்சோமா? இல்ல இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, சொல்லலன்னா அவ்வளவுதான், மார்க் குறைஞ்சிரும். கிடையாது. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி கோவில்ல அவருடைய திருவடியில வைத்த துளசி மாலை எல்லாருக்கும் கிடைக்கும். விசேஷம் சொல்ற, குறிச்சுக்கணும். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் விஜயம் செய்து தரிசனம் செய்து தன்னுடைய கருத்துக்களை சொன்ன இடம் பார்த்தசாரதி கோவில். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுங்க. அவருக்கு பார்த்தசாரதி கோவில் முன்னாடி திருக்குறள் இருக்கும், பின்னாடி ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுக்கு பேரு தெள்ளிய சிங்க பெருமாள் வீதி, துளசிங்கம் அப்படி சொல்லுவாங்க. அந்த தெள்ளிய சிங்கம் இருக்கிறது, அங்க இருக்கார் நரசிம்மர். அதுல அதே நரசிம்மருடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அழசிங்கம், அழகிய சிங்கர், இங்க சென்னையில நம்முடைய பாரிமுனையில இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர்தான் சுவாமி விவேகானந்தரை திருவல்லிக்கேணியில இன்னைக்கு விவேகானந்தர் இல்லம் இருக்கிறது, ஐசௌசரும் என்ன சொன்னோம், அந்த இடத்துல அவர் தங்கி இருக்கும் பொழுது, அந்த கடற்கரைக்கு முன்ன அவர் தங்கி இருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல அழகிய சிங்க பெருமாள் சுவாமி விவேகானந்தர் எப்படி கூடுவார்னா அழசிங்கம். சுவாமி விவேகானந்தர் மட்டும் அவருக்கு 51 கடிதம் எழுதி இருக்கிறார். எத்தனை கடிதம்? விவேகானந்தரே ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, சென்னையை சேர்ந்த அவர்தான் தலைமை ஆசிரியர், 30 ரூபாய் சம்பளம். அவர் 2000க்கும் மேல பணத்தை சேகரித்து விவேகானந்தரை, அப்ப விவேகானந்தர் பேரே கிடையாது, அமெரிக்காவில் சர்வ சமய பாராளுமன்றத்துக்கு பேச வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தார். அவர் சொல்கிறார், ராமாயணம் என்பது பால் என்றால் கீதை என்பது வெண்ணெய். அந்த கீதையை நாம பருவதற்கான அற்புதமான வாய்ப்பு. என்ன ஆச்சரியம்னா, இந்த கீதையில பல விஷயம் சொல்லு. உலகத்துல சுவாமிஜி சொன்னார், எல்லா மொழிகளிலும் இருக்கு, எல்லா மொழிகளிலும் இருக்கு. அதனால இந்த கீதையை படிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் கொடுத்திருக்கிறது. இத தமிழ்ல ஒருத்தர் பாடியிருக்கார். இத இந்த கீதையே ஒரு ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான்றதை பத்தி, பக்தன், எனக்கு பிரியமான பக்தன் யார் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறானோ அதே போல இதுலயும் எப்படி நம்ம வாழ்க்கையில கவிழ்ந்துடுறோம். அதனால தான் கலியில என்ன இருக்கும்னா, பகைவர்கள் வெளியில இல்ல, உள்ள இருக்கார். பாரதி சொல்றா, கலகத்தரக்கர் பலர் எங்கள் முத்து மாரியம்மா கருத்தினுள்ளே புகுந்து விட்டார். உள்ள இருக்கார் அவர். அதனால நாம் என்ன பண்ணணும், நம்முடைய குடும்பத்தை மிக முக்கியமாக, ஏன்னா பாரத தேசத்துல குடும்பம் தான் மையம். குடும்பத்துல எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், போட்டி இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். அதனால அம்மாவை வணங்கணும், அப்பாவை வணங்கணும், தாத்தா பாட்டியை வணங்கணும். இதுதான் நமக்கு முக்கியம். பகவத்கீதை என்பது ஏதோ யாரோ சன்னியாசிகள் படிக்கிறது இல்ல. ஒரு வீட்டுக்கு இங்க சென்னையில போகும்போது அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் கீதையில இப்ப இது மாதிரி சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு போன உடனே ராதான்னு பேரு அந்த பொண்ணுக்கு.
அந்த பொண்ணுக்கு பேரு என்ன? ராதா. அவ கீதையை படிச்சுக்கிட்டு இருக்கா. அரமணத்த நாயில சொன்னாங்களேன்னு. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா, என்ன வயசானவங்க படிக்கிறது போய் இப்ப போய் படிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. வயசானவங்க படிக்க முடியாது, கண்ணு போயிடும். ஏன்னா டிவி பார்த்து ஆண்ட்ராய்டு போன் பார்த்து கண்ணு தெரியாது, காது கேட்காது. ஏன்? காதுல இப்போ கர்ணனுடைய கவச்ச குண்டலங்கள் போய் இப்ப என்ன வந்துருது? இயர்போன் வந்துருது, கேட்கவே கேட்காது. அப்புறம் வயசானா அதனால இப்பவே தான் படிக்கணும். இல்ல இது சன்னியாசியா போயிடுவாங்க இதை படிச்சா அப்படின்னு. சன்னியாசியா போக மாட்டாங்க. ஏன் சன்னியாசியா போக மாட்டாங்கன்னா, சன்னியாசியா போறேன்னு சொன்னவன சன்னியாசியா போக கூடாது, சண்டை போடு, தர்மத்தை நிலைநாட்டு அப்படின்னு சொன்ன நூல் தான் எது? பகவத்கீதை. அவன் போறாங்கிறான் சன்னியாசியா. இப்ப போக கூடாதுப்பா, இப்ப போனா ஆபத்து, அங்கேயும் போய் நீ பிரச்சனை பண்ணுவ. அதனால நீ என்ன செய்யணும்? தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவோம்? 2000 ரூபாய் வாங்கி ஓட்ட போட்டுருவோமா? என்ன வாங்கலாமா? ஓட்டுக்கு பணம் வாங்கலாமா? வாங்கல் என்பது எது? கொடுக்கல் என்பது எது? ஆசை என்பது வாங்கல், அன்பு என்பது கொடுக்கல். நீங்க வாங்கி விட்டீங்கன்னா உங்க வீடு முழுக்க தண்ணி வந்துடும். பரவாயில்லையா? நிவாரணத்தோட வாங்கலாம். நீங்க கொடுத்ததை வாங்கி மறுபடியும் உங்ககிட்ட நீங்க அவங்கிட்ட கொடுத்துடணும். சரிதானா? ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போடலாமா போடக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. போடுவீங்களா போட மாட்டீங்களா? இன்னும் தரைய காணுமே, எல்லாம் வாங்குறீங்க போல இருக்க. நாங்கள் ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். பல பேர் கை தூக்காம இருக்காங்களா நடுவில்? வெரி குட். பலத்த கரவாசம் கொடுங்க பார்க்கலாம். ஓட்டு வாங்குறது பணம் கொடுக்காத, பணம் வாங்கி ஓட்டு போடுறது பாவம். அதுக்கப்புறம் ஒரு வானொலி எமபட்டணத்துல வச்சிருப்பான், உங்களை நல்ல வறுத்து எடுத்துருவான், எண்ணெயில போட்டுருவான், பஜ்ஜி போடுற மாதிரி. வாங்க கூடாது. நல்லவர்கள் வரணும். ஆட்சியில யார் வரணும்? நல்லவர்கள் வரணும். அதனால கிருஷ்ண பகவானையும் ராமனையும் நாம் என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணி இந்த நல்ல நாள்ல விரதம் எடுக்கணும். என்னன்னு? நமக்கு தமிழகத்திலே தேசியமும் தெய்வீகமும் வரணும். சரிதானா? சரஸ்வதி வீட்டில் இருக்கக்கூடிய வெண்தாமரை, லக்ஷ்மி வீட்டில் இருக்கக்கூடிய செந்தாமரை, பிரம்மன் வீட்டில் இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையில தான் நல்ல தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனாலதான் வீட்டு வாசல்லையே வாசக்கால என்ன வச்சிருக்கோம்? தாமரை, லக்ஷ்மி வச்சிருக்கோம். சரிதானா? அண்ணாமலையான் நமக்கு உதவி செய்வார் இந்த மார்கழி மாதத்திலே. அதனால் நாம தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம், தெய்வீகத்தின் பக்கம் என்று சொல்லி நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் மிக பொலிவோடு திகழ்வதற்காக பகவத்கீதையை மனப்பாடம் செய்திருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்து 700 ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்திருவோம்.